வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது, நீங்க டிரான்சிட்டுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கணும். ஸோ டிரான்சிட் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாரி கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல உங்களுக்கு அட்மிஷன் மேனேஜ்மென்ட்ல வேணும். எம்பிஏ, எம்சிஏ, இன்ஜினியரிங் என்ன அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும், நீங்க என்னோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ எளிமைப்படுத்திக்கலாம். நம்ம ப்ராப்பரா பண்ணி குடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நிச்சயமா எங்களோட நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ நீங்க முடிக்கலாம். இப்போதைக்கு என்னன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்றது ஆல்மோஸ்ட் நெறைய பேர் செக் பண்ணியிருந்திருப்பீங்க. அல்லது என்னன்னா செக் பண்ணி அதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது என்ன மாரி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த அட்மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. அப்ளிகேஷன் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கான டைம் அப்படின்றது முடிஞ்சது. இப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஆஸ் யூசுவல் போயிட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதுல அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி இது டிஃபால்ட்டா முதல்லயே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இன் ப்ரோகிரஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு எய்தர் கம்ப்ளீட்டட்னு வரும் ஆர் இன்கம்ப்ளீட்டட்னு வரும் வித் ரிமார்க்ஸ் கூட. இன் ப்ராக்ரஸ் இருந்ததுன்னா நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா இனிமேல் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ண போறாங்க பேக் எண்ட்ல. அல்லது இன்னைக்கு தான் பார்க்க போறாங்க ஆர் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் இன் ப்ரோக்ரஸ். இப்போ இன் ப்ரோக்ரஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா பொறுமையா 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அதே சமயம் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் அப்படின்றது முடிஞ்சது. நீங்க அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் அமைதியா இருக்கலாம். எதுவும் பார்க்கணும் அப்படின்றது தேவையில்ல. அதே சமயம் இன்கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு அக்கவுண்ட் எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க கீழே டிஎஃப்சி ரிமார்க்ஸ் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ சர்டிபிகேட்ஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், போட்டோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கிளிக் ஹியர் ஃபார் அப்லோட். ஸோ ஃப்ரீஸ அன்ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எகைன் நீங்க ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தப்பா உள்ள குடுத்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட அதை இப்போ மாத்திக்கலாம். இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ இப்போ பதற வேண்டாம். உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த டைம் அப்படின்றத யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டா கொடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எகைன் பேக் எண்ட்ல இருந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்றது இப்போதைக்கு இன்கம்ப்ளீட்டா இருந்தது அப்படின்னாலும் ஒன்ஸ் பேக் எண்ட்ல செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் சக்சஸ் ஆயிடும். ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு பண்ண வேண்டியது அப்படின்றது யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களோ அவங்கள ஜஸ்ட் லாகின் பண்ணி பாருங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இன்கம்ப்ளீட்னு வந்திருந்ததுன்னா மட்டும் என்ன மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க. எல்லாமுக்குமே தீர்வு இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க பதற வேண்டுமோ அல்லது பயப்படணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட